Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா cube and cube roots. ஓகேங்களா? So cube root எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 வரைக்கும் cube எடுத்தா என்னென்ன values வரும்ன்றது பார்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? So 1 cube எடுத்தா 1, 2 cube எடுத்தா 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 343, 8 cube 512, 9 cube 729 and 10 cube 1000. ஓகேங்களா? ஸோ க்யூபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்யூப் ரூட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் இருக்குது இல்லையா? ஸோ 1 க்யூபோட யூனிட் டிஜிட் 1, 2 க்யூபோட யூனிட் டிஜிட் வந்து 8, 3 க்யூபோட யூனிட் டிஜிட் வந்து 7, 4 க்யூபுக்கு 4, 5 க்யூபுக்கு 5, 6 க்யூபுக்கு 6, 7 க்யூபுக்கு 3, 8 க்யூபுக்கு 2, 9 க்யூபுக்கு 9, 10 க்யூபுக்கு 0. ஸோ யூனிட் டிஜிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 2க்கு 8 யூனிட் டிஜிட்டு, 3க்கு 7 யூனிட் டிஜிட்டு, அதே மாதிரி 7க்கு யூனிட் டிஜிட் 3, 8க்கு யூனிட் டிஜிட் 2. அது மட்டும்தான். மற்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பரை க்யூப் பண்ணுறோமோ அதே நம்பருடைய வேல்யூ தான் வந்து யூனிட் டிஜிட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் க்யூப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் தி க்யூப் ஆஃப் தி ஃபாலோவிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 25 த ஹோல் க்யூப். ஓகேவா? ஸோ இதை எதை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a + b த ஹோல் க்யூப் ஃபார்மேட் தான். ஸோ a + b க்யூப்க்கு என்ன ஃபார்முலா? a க்யூப் + 3a² b + 3ab² + b க்யூப். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோடைய வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், பியோடைய வேல்யூ 5. ஓகேங்களா? ஸோ க்யூப் அப்படின்னும் போது 3 டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், a க்யூப் 2வை க்யூப் பண்ணால் 8. ஸோ 0 0 8ன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் 3a² b 3 வேல்யூ, a² வந்து 2, 2² வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ட்டு b வேல்யூ 5, 3 4s are 12, 12 into 5 60, 0 60ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 3 டிஜிட்டில் 0 60ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ab², 3 இன்ட்டு a வேல்யூ 2, b வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 தான். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஸோ 25 into 250, 53s are 150. ஓகேங்களா? ஸோ 150, 1 டிஜிட் வந்து தள்ளி 150ன்னு எழுதிக்கணும். 5 க்யூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் b க்யூப் வேல்யூ வந்து 5 க்யூப், 5 க்யூப் வந்து 125. நவ் யூ ஆட் திஸ் 5, 2, 5 1, 5 + 1 6, 8 + 6 + 1 15. ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக்கு. இதை வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி போடுறது அப்படிங்கிறது பாருங்கள். 25 த ஹோல் க்யூப் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2வை க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 0 0 8. அதே மாதிரி 5வை க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 5 க்யூப்ஸ் ஆர் 125. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இன்ட்டு 5 இன்ட்டு 25 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 25 இன்ட்டு 3. ஃபஸ்ட்டு இதை க்யூப், இதை 2, இது 5, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து 25 எந்த நம்பருக்கு க்யூப் எடுக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பர் இன்ட்டு 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. ஸோ 750 வந்து நான் எப்படி எழுதணும், ஒரு டிஜிட் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் தள்ளி எழுதணும். ஸோ 750ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 5, 2, 5 + 1 6, 8 + 7 15. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 43 த ஹோல் க்யூப். ஸோ 43 த ஹோல் க்யூப்க்கு a + b த ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். a க்யூப் 4 க்யூப் 64, 0 64. அதுக்கப்புறம் 3a² b 3 இன்ட்டு 4² இன்ட்டு 3 b வேல்யூ. இது வந்து 4² வந்து 16 வேல்யூ, a வேல்யூ, a² வேல்யூ. 3 இன்ட்டு 16 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 144. அதுக்கப்புறம் 3ab², 3 இன்ட்டு a வந்து 4 வேல்யூ, b² வேல்யூ வந்து 9, 3a² பண்ணால் நமக்கு 9 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108. அதுக்கப்புறம் b க்யூப் வேல்யூ வந்து 3 க்யூப் வேல்யூ வந்து என்னது 27. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எழுதணுன்றது பார்த்துக்கோங்க. 1 டிஜிட் வந்து ரைட் சைடில் தள்ளி எழுதணும். ஸோ 0 64, 144, 108, 027. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7, 8 + 2 10, 0, ரிமைனிங் 1, 4 + 1 5, தென் 4 + 4 + 1 9, 6 + 1 7, 79507. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா 4 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 4 க்யூப் எடுத்திங்கன்னா 64,
3க்கு கியூப் எடுத்தீங்க அப்படின்னா 27. அகைன் 4 into 3 into 43 into 3. ஓகேங்களா, 4 into 3 into 43 into 3. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the answer 1548. now add this. ஸோ இங்கே வந்து 1548 வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரே ஒரு டிஜிட் தள்ளி உள்ளே எழுதணும். ஓகேங்களா, ஸோ அப்போது 7, 8 plus 2 10 0, remaining 1, 4 plus 1 5, 5 plus 4 9, 6 plus 1 7, 7 9 5 0 7. ஓகேங்களா, ஸோ அனதர் சம் பாருங்கள், 12 கியூப். ஸோ 12 கியூப் எடுத்தீங்க அப்படின்னா 1 2. ஸோ 1 கியூப் பண்ணிங்கன்னா 0 0 1, 2 கியூப் பண்ணால் 8 வரும். பட் 3 டிஜிட்டில் கியூப் அப்படின்னா 3 டிஜிட்டில் எட் பண்ணோம். ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்ம பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் மட்டும் தான் எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ கியூப் அப்படின்னும் போது 2 கியூப் பண்ணிங்க அப்படின்னா 3 டிஜிட் வரும். இப்போ 0 0 8 நம்ம டினோட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 into 2 into 12 into 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது 72. ஸோ 1 டிஜிட் வந்து உள்ள தள்ளி 72ன்னு எழுதுங்க. ஓகேங்களா, எழுதிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 8 2 7 1 0. ஸோ அப்போ 1728 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 68 தி ஹோல் கியூப். 68 தி ஹோல் கியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கியூப் இஸ் ஈக்குவல் டு 216, 8 கியூப் வந்து 5112, தென் 6 into 8 into 68 into 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9792 வருது. ஸோ 9792 எழுதிக்கணும். 1 டிஜிட் உள்ள தள்ளி 9792 எழுதிட்டீங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2 2 plus 1 3, 9 plus 5 14க்கு 4, ரிமைண்டர் 1. ஸோ 6 plus 1 7, 7 plus 7 14க்கு 4, ரிமைனிங் 1, 9 plus 1 10 plus 1 11, அகைன் 2 plus 1 3. ஓகேங்களா, ஸோ 3144, 32 இஸ் தி 68 தி ஹோல் கியூபோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 75 தி ஹோல் கியூப். ஸோ 75க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 கியூப் என்ன 343, 5 கியூபுக்கு வேல்யூ 125, தென் அதுக்கப்புறம் 7 into 5 into 75 into 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ வருது 7875 வேல்யூ வருது. ஓகேங்களா, 7875 இங்கே போட்டுட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 5, 2 plus 5 7, 7 plus 1 8, 8 plus 3 11க்கு 1, ரிமைண்டர் 1, தென் 7 plus 1 8 plus 4 12க்கு 2, ரிமைண்டர் 1, 3 plus 1 4. ஸோ 421875 தான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி கியூப் ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோவிங். ஓகேங்களா, ஸோ கியூப் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அதாவது ஸ்கொயர் ரூட்ஸை விட நம்ம ஈஸியாக வந்து கியூப் ரூட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். எப்படி இருந்து பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 9261. ஓகேவா, ஸோ ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும்தான் நம்ம எடுப்போம். கியூப் ரூட்டில் வந்து 3 டிஜிட் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ கியூப் இல்லைங்களா 3. ஸோ அதனால் பவர் 3 அப்படிங்கிறதால நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட் 3 டிஜிட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்திங்க அப்படின்னா 261. ஸோ யூனிட் டிஜிட் வேல்யூ என்னது 1. ஸோ 1 அப்படின்னும் போது எதை க்யூப் பண்ணால் நமக்கு யூனிட் டிஜிட் 1 வரும், 1 க்யூப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும் யூனிட் டிஜிட் 1 வரும். ஸோ அப்போ 1 போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இந்த 3 நம்பருக்கு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 9 எடுத்தீங்க அப்படின்னா இது எதனோட க்யூபோட கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து எந்த வேல்யூவோடைய க்யூபோட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 க்யூப் எடுத்தீங்க அப்படின்னா 1, 2 க்யூப் அப்படின்னா 8, 3 க்யூப் 27. ஸோ 27 அப்படின்னும் போது 9 விட கிரேட்டராக இருக்குது 3 க்யூப். அப்போது 2 க்யூப் அப்படின்னும் போது 8, 9 விட கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ 2 க்யூப் அப்படின்னும் போது 8 அது 9 விட கம்மியாக இருக்கிறதால அந்த 2 வேல்யூ இங்கே போட்டுக்க வேண்டியதான். ஸோ 21 இஸ் தி கியூப் ரூட் ஆஃப் 9261ஓட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபார் another எக்ஸாம்பிள் பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 32768. ஸோ 768 அப்படின்னும் போது லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. 8க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்பரை க்யூப் பண்ணால் 8ன்றது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஓகேவா, ஸோ 2வை க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 8 வரும், 8ஐ க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். ஓகேவா, ஐஸ் வருஷம் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 2வை க்யூப் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வரும் யூனிட் டிஜிட் 8 வரும். ஸோ அப்போ 2 இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இந்த 32 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 32 வந்து கியூப் ரூட் எந்த வேல்யூ வந்து க்யூப் பண்ணால் இந்த 32 விட கம்மியாக இருக்கும் அப்படின்றது பாருங்கள்.
ஸோ 1 க்யூப் பண்ணுறேன், 1 தான். 2 க்யூப் பண்ணால் 8 கம்மியாக இருக்குது. 3 க்யூப் பண்ணால் 27, 4 க்யூப் பண்ணால் 64. ஸோ இதை விட எக்ஸீட் ஆகிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற க்யூப் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 3 க்யூப் தான் 27. அது 32 விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால 3 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 32 இஸ் தி க்யூப் ரூட் ஆஃப் 32768ஓட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 4096. லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்திங்கன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 6. ஸோ 6ஓட யூனிட் டிஜிட் அப்படின்னும் போது எந்த டேர்மை நமக்கு வந்து க்யூப் பண்ணால் யூனிட் டிஜிட் 6 வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 6 தான். ஓகேவா? 6ஐ வந்து க்யூப் எடுத்திங்க அப்படின்னா 2 and 6 வரும் இல்லையா? ஸோ 6 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ 4ஐ விட கம்மியான க்யூப் வேல்யூ எதுன்னு பாருங்கள். 1 க்யூப் தான். ஸோ 2 க்யூப் அப்படின்னும் போது 8 அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகிடுது? 4ஐ விட மேக்ஸிமம் ஆகிடுது. ஸோ அப்போ 1 க்யூப் 1 வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 166375. ஸோ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்திங்கன்னா 5. ஸோ எந்த நம்பரை வந்து க்யூப் பண்ணால் 5 வந்து யூனிட் டிஜிட்டில் வரும். 5ஐ க்யூப் பண்ணால் தான் 5 வந்து யூனிட் டிஜிட்டில் வரும். ஸோ 5 போட்டுக்கோங்க. ரிமைனிங் வேல்யூ வந்து 166. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை விட கம்மியான க்யூப் வேல்யூ எது, பர்ஃபெக்ட் க்யூப் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 க்யூப் வேல்யூ என்னது? 125. 4 க்யூப் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 64 வரும். 5 க்யூப் வந்து 125. 6 க்யூப் வந்து 2 and 6 ஆகிடும். ஸோ இதை விட மேக்ஸிமம் ஆகிடும். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்? 5 க்யூப் இதை விட கம்மியாக இருக்கிற வேல்யூ அதுதான் 125. அது வந்து 166 விட கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 போட்டுக்கிறேன். ஸோ 55 தான் நமக்கு என்னது? க்யூப் ரூட் ஆஃப் 1616375ஓட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 1030301. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டிஜிட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1ல். ஸோ எந்த வேல்யூவை வந்து க்யூப் பண்ணால் எனக்கு யூனிட் டிஜிட் 1 வரும்? 1 தான். ஸோ அந்த 1 இங்கே வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற வேல்யூ பாருங்கள், 1030. 1030 விட கம்மியாக இருக்க க்யூப் வேல்யூ எது? ஸோ 10ஐ க்யூப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 1000 வருது. ஸோ 1000 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1030 விட கம்மியாக இருக்குது. ஸோ 10 தான் நமக்கு என்னது? அந்த வேல்யூ விட கம்மியாக இருக்கிற வேல்யூ. ஸோ அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 இங்கே போட்டுட்டிங்கன்னா 101. ஸோ 101 தான் உங்களுக்கு என்ன வேல்யூ? க்யூப் ரூட் ஆஃப் 10300301ஓட வேல்யூ. ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.